வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது நிறைய இந்த மூலிகை செடி இருக்குது. நம்ம தோட்டத்தில் சில முக்கியமான மருந்து இருக்குது, இயற்கையாகவே நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். அது ஒவ்வொன்றா நான் காட்டுறேன், எது எதுக்கு யூஸ் பண்ணோன்னு. சிலது எனக்கு தெரியும், சிலது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் இருக்கிறாரு, சொல்லுவார். நம்ம டாக்டர்கிட்டே போவேணாம். இந்த சளி, இருமல், காய்ச்சல், ஏதாவது வலி, புண்ணு, சுகர், எலும்பு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா மலைப்பகுதியில் இது, அதனால் நிறைய மூலிகை செடி இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். இது கொடம்புளி, இங்கே கொரக்கா புளின்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொரக்கா புளி வேறு டிசைனில் இருக்குது, பார்த்தீங்களா? அங்கே இருக்கிறது வேறு, இங்கே இருக்குள்ள மரம் ஹைப்ரிட் மரம். இது ஹைப்ரிட்னால இந்த கோடு அதிகமாக இருக்குது, காய்க்குது. இப்போ பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறது காய்ச்சிச்சு முன்னாடியே, இப்போ இது ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும், மணத்தக்காளி கீரை. என்னடா கீரையை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, இதுவும் ஒரு வகையான மூலிகை தான். அதாவது அல்சருக்கு நல்லது. ரொம்ப வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த கீரையை எடுத்து மோர் கூட கலந்து மிக்சியில் அடித்து குடிக்கணும். குடித்தா வயிற்றுக்கு குளிர்ச்சி, அந்த புண்ணை ஆற்றும். இதான் மணத்தக்காளி கீரை. கீழா நெல்லி. கீழா நெல்லினா அந்த அடியில் நெல்லி மாதிரி காய்ச்சிருக்கும். இதில் அதை பார்த்து தான் இதை கண்டுபிடிப்பாங்க. இந்த கீரைக்கு அடியில் இருக்கும். இது ஜாண்டிஸ்க்கு இந்த கீரையை அப்படியே நைஸாக அம்மியில் அரைச்சி ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க, இல்லை மோர் குடிக்கலாம். இதான் கீழா நெல்லி. கீழா நெல்லின்றதுனால, இந்த அடியில் நெல்லி மாதிரி இருக்கிறதுனால தான் இது பேர் கீழா நெல்லி. இது புதினா. புதினா இருக்குல்ல, இது ஜீரணத்துக்கு நல்லது. பசி எடுக்காதவங்கலாம் இதை துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லா பசிக்கும். ஐயோ, மழை பெய்யுது. இங்கே இருக்கிறது கற்பூரவள்ளி. இது சளிக்கு நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும். இதை இந்த மிளகு, சீரகம், ஒரு வெத்தலை, அதை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி குடித்தா நம்ம தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, சளிக்கெலாம் நல்லது. இது சளி இருக்கிற நேரத்தில் பச்சையாக கூட ஒரு 2-3 இலையை பிச்சு நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். இந்த தொண்டை வலிக்கு, கரகரப்பெல்லாம் உடனே சரியாகும். இது ரொம்ப நல்ல இது கற்பூரவள்ளி. இதில் பஜ்ஜி கூட போடுறாங்க தெரியுமா? இப்போது நல்லா கழுவிட்டு பஜ்ஜி மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பஜ்ஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் மருந்துக்கு தான் ரொம்ப நல்லது. அடுத்தது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைலாம் ஒரு மூலிகையான்னு சொல்லக்கூடாது. இது அயன் இருக்குது இதில். இது சூப் வச்சு குடிக்கலாம், பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க, அயன் குறைவு இருக்கிறவங்களாம் இதை நல்லா சாப்பிடலாம். இது முல்சீத்தா மரம். இந்த முல்சீத்தா மரத்தில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இலை டீ போட்டு குடிக்கலாம், அதாவது சுகருக்கு, இதுக்கெலாம் நல்லது. இதோட பழம் கேன்சர் வராமல் தடுக்குது, அதுக்கு நல்லது. இது ஒரு வகையான மூலிகை தான். அந்த பழத்தில் இருக்கிற சீட் பாக்கும் சொன்னாங்கல்ல, ஆமாம், அதுவும் ஒரு இதுதான். இந்த பழத்துல இருந்து எடுக்கிற கொட்டை, அதுலேருந்து ஒரு பவுடர் செஞ்சு இந்த ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். இப்போ இதுவும் ஒரு வகையான மூலிகை தான். இலை. இது கொய்யா மரம். இது கொய்யா இலை சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் டீ மாதிரி குடிக்கணும். அப்படி குடித்தா சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப அதிகமாக 300-400 இருக்குதுல்ல, அவங்க ஒரு 20 நாளுக்கு மேலே குடித்தாங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். கொய்யா இலை. இது பட்டை மரம். இது இலை வாசனையாக இருக்குது. இதை சீவிட்டு, பட்டை நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அதை டீ போட்டு குடிக்கலாம்.
வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்போ இது என்ன மூலிகைன்னு சொல்கிற இது என்ன மூலிகை இது? இதுவும் மூலிகை தான். அதாவது அந்த பட்டை உரிக்கல, இது வந்து மரத்தை சொல்லுது. அது ஸ்பைஸ் தானே, மூலிகை ஸ்பைஸ் தான் அது. ஆனால் அதையே டீ போட்டு குடித்தா வெயிட் லாஸ்க்கு. டெய்லி குடிச்சிங்கன்னா பயங்கர ஹீட் ஆகிடும் உடம்பு, ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி கொதிக்கும். அப்போ உங்களுக்கு ரீசன் தெரியும். இது வந்து உருக்கும், உள்ளே இருக்கிற ஃபேட்டெல்லாம் உருக்கும், பயங்கர சூடாக்கும் உடம்பு. இது வந்து 60ஆம் பச்சை. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சளி பிடிச்சா குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க கொடுக்கலாம். அப்புறம் எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து குழந்தைங்க உடம்புலலாம் நல்லா தேய்க்கலாம். அவ்வளோ நல்ல செடி இது. நாத்தம் அப்படி அடிக்குது இந்த செடியில். கசப்பு ஸ்மெல்லுனா இலைய கசக்கி ஸ்மெல் பண்ணால் அப்படி ஒரு டேஸ்ட் பண்ணி பாரு. ஐயோ கசக்கும். சும்மா ஒரு சின்ன கடிச்சு பாரு. வளருது. இப்போ தான் 60ஆம் பச்சை. இந்த பூ இருக்குதுல்ல, இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு குளிக்க வைப்பாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. தமிழ் இது பேர் என்ன சொன்னீங்க? ரத்மல். சிவப்பு பூ. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு ரத்மல்னா தெரியும். இந்தியாவில் வந்து இது நம்ம தேன் பூன்னு சொல்லுவோம். இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தேன் இருக்கும் அதில், அதனால இது பேர் தேன் பூ. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது வந்து முடக்கத்தான் கொடி, நிறைய இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து மூட்டு வலி, கை கால் வலிக்கெலாம் நல்லது. இதை வந்து நல்லா கழுவிட்டு சூப் வச்சு குடித்தா அவ்வளோ நல்லா தொடர்ந்து குடிக்கணும். ஆனால் கசப்பு தானே, சரியான கசப்பு. இது கசப்பு இருக்கும் அந்த சூப்பில். கசப்பு தெரியாத மாதிரி ஓரளவுக்கு சூப் வச்சு ரசமும் வைப்பாங்களா அதில்? முடக்கத்தான் ரசம். ஆமாம், முடக்கத்தான் ரசம், சூப்பு, துவையல் கூட அரைக்கலாம் அதில். இது வந்து தொட்டாசினிங்கி. பார்த்தா காட்டு செடி முள் மாதிரி வளர்ந்துருக்கும். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரேஷஸ்லாம் வரும்போது இதை எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தொட்டால் அந்த இலை வந்து சுருங்கும். இங்கே பாருங்கள், அது வந்து அந்த செடியில் ஏதோ அதோட அந்த ஸ்டெம்மில் இருக்கிற நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் அதை தொட்டவொன்னே அது சுருங்கிடும் அப்படி. இங்கே பாருங்கள், இது தொட்டாசினிங்கியான்னு கண்டுபிடிக்கணுன்னா இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள், அந்த பர்பிள் பூ. இந்த பூ பூக்கும் இதில். இதே மாதிரி ஒரு முள்ளு செடியும் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது. அது வந்து முள், அது தொட்டால் ஒன்றுமே ஆகாது. இங்கே பாருங்கள், அது தொட்டால் ஒன்றுமே ஆகாது. இதை தொட்டவுடனே சுருங்கிரும் அப்படியே. அதனால தான் தொட்டா சினிங்கி. இந்த பூ பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியம். தொட்டா சினிங்கில் அந்த பூ வரும். இது பப்பாளி இலை. இந்த டெங்கு வந்தப்போ இதை தான் எல்லாரும் அரைச்சி, இந்த கொழுந்து இலை பெருசு கிடையாது அது, அதை நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் மாதிரி குடிப்பாங்க. அப்போ அந்த டெங்குக்கு அவ்வளோ நல்லது. இது இந்த ரத்தம்லாம் கம்மியாகுது, பிளேட்லெட்ஸ்லாம், அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். கம்மியாகாமல் பாதுகாக்கணும், இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இது பப்பாயா இலை. அகத்திக்கீரை வந்து வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு நல்லது. இது வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், பால் சொதி வச்சு சாப்பிடுவாங்க. டெய்லி கூட சாப்பிடுவோம். வயிற்றுல அவ்வளோ புண்ணு இருக்கிறவங்க வந்து இதை டெய்லி சாப்பிடலாமா? அது ஒரு டாக்டர் சொன்னார். சொல்லுவாங்க வாரத்துக்கு 2 தடவை தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுமா, அதாவது கலக்கிற மாதிரி. ஆனால் வயிற்று புண்ணை சரி பண்ணோன்னா டெய்லி கூட இதை வந்து பால் ஊற்றி காரம்லாம் போடாமல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல இது அகத்திக்கீரை. அதான் நான்வெஜ் ஏதோ சொல்லுவாங்களே, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அகத்திக்கீரை சாப்பிடும் போது. அது உண்மை கிடையாது, அப்படிதான் ஜீரணம் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அது அகத்தி ஜீரணம் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த இலை, அதனால் சாப்பிட்டோன்னா அப்படியே நெஞ்சு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. ஆனால் இது வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்ல இது. இந்த மரம் பாருங்கள், எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது, நம்ம மலையில் இருக்குது. இது வந்து எலும்புருக்கி. இந்த மலையில் வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஆனால் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இலையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மரத்தண்டை பார்த்துக்கோங்க. இது பேர் வந்து எலும்புருக்கி. இப்போ அடிபட்டுச்சு, யாருக்காவது கை கால் உடஞ்சிச்சின்னா இதையும் இந்த பட்டையை சீவிட்டு, அதுவும் இந்த மஞ்சள், காய் மஞ்சளை வச்சு உப்பு வச்சு அரைச்சி அந்த இடத்துல வச்சு அப்படியே கட்டிடுவாங்க. கட்டினா சரியாயிடும். இந்த எலும்பு முறிஞ்ச எலும்பும் ஜாயின் ஆயிடும். அப்படி ஒட்டுமா இது, அந்த மாதிரி மரம் இது.
இது இன்னும் நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட இதை வச்சு கட்டுறாங்க. ஆடுக்கு மற்ற மாடுக்கெலாம் கூட கை கால் இது உடஞ்சிச்சின்னா இதை வச்சு கட்டுவாங்க. மாட்டுக்கு கை இருக்கா? கை காலில் கால். இன்னொரு விஷயம், இந்த மரத்தை பார்த்ததுனால சொல்லிடுறேன். இந்த பட்டையை வந்து உரித்து காய வச்சு பவுடர் ஆக்கி பத்தி செய்யும் போது, ஊதுபத்தி செய்கிறோம்ல, அந்த செய்யும் போது அந்த பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த வாசனை சேர்க்குறாங்களே அப்போது இது வந்து நல்லா எரியுமா. இந்த வாசனைக்கு கூட சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குமா. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மரம் இங்கே இருக்குது. பத்தி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ரம்பூட்டான் திட்டுறான். ஏய், நம்ம வீட்டு ரம்புட்டான் அங்கே பாருங்க, நாட்டு ரம்புட்டான். மூலிகையை பற்றி சொல்லி சொல்லி டயர்டாயிடுச்சு. அதனால ரம்புட்டான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஆரம்பிப்போம். நல்லா பேக் கட்டி வச்சிருக்கிறான், பழுக்கும் அணில் சாப்பிடாம. இது பார்த்தீங்களா, இது வந்து தவசி முருங்கைக்கீரை, மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விட்டமின் இருக்குது இல்லை, அதனால தான் மல்டி விட்டமின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கெலாம் நல்லா இதை வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம். அவ்வளோ நல்ல விஷயம் அதில் இருக்குது. இது மூலிகையா கீரையா? ரெண்டுமே. இப்போ நம்ம காமிச்சது சில மூலிகைனா அது மருந்து குணம் இருக்குது. ஆமாம், இதுலேயும் மருந்து குணம் இருக்குது. அதனால தான் மல்டி விட்டமின்னு சொல்கிறாங்க. இலையை பாருங்கள் எப்படி இருக்குது. நிறைய இடத்துல கிடைக்காது இது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சமைச்சா. சாதாரணமாக சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து விட்டமின் நிறைய இருக்கிறதுனால மருந்து மாதிரியும் சாப்பிடலாம். அவ்வளோதான். இது வந்து இந்த ப்ளூபெல் கொடி, இது அழகுக்கும் வைப்பாங்க. இதை பாருங்கள், இந்த பூ வந்து காஞ்சிச்சு. இந்த பூ வந்து எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். நல்லா ப்ளூ கலரில் இருக்கும் அந்த தண்ணி. பிரெயினுக்கு நல்லது. நிறைய பேருக்கு இப்போ வயசான காலத்தில் ஞாபக மறதி வருது. வயசானவங்க மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்கு இந்த டீயை குடிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம், பிரெயினுக்கு நல்லது. எத்தனை டீ போடணும்? ஒரு பூ எத்தனை பூ போடணும்? சும்மா ஒரு 4-5 பூ போட்டால் போதும். அந்த ப்ளூ கலரில் வந்துடும் தண்ணியில் போட்டோன்னே. அதை குடிக்கலாம். தெரியும் நிறைய பேருக்கு ப்ளூபெர்ரி. இது வந்து செம்பருத்தி. இதில் பூ இருந்துச்சு, இப்போ காணோம். ஒரு பூ இருந்துச்சு, அது ஒத்த செம்பருத்தி பூ தான். அதை வந்து கொதிக்க வச்சு டீ மாதிரி ரெட் கலரில் இருக்கும். டீ குடித்தோன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்டுக்கு நல்லது, நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்போ அந்த அடுக்கு செம்பருத்திலாம் சரியில்லையா? அது அடுக்கு செம்பருத்தி தலை முடிக்கு போடுறது. அப்போ அந்த வெள்ளை செம்பருத்தி, மஞ்சள் செம்பருத்தி, அது கலர்லாம் போடக்கூடாது. இந்த ஒத்த செம்பருத்தி ரெட்டு வந்து டீ குடிக்கிறது. அது வந்து நம்ம இதயத்துக்கு நல்லது. வாங்க, அங்கே அடுக்கு செம்பருத்தி இருக்குது, அது வந்து தலை முடி வளர்கிறதுக்கு போடுறது. இது அங்கே இருக்குது. இது வந்து கற்றாழை, எல்லாருக்குமே தெரியும். இதில் உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்குதுல்ல, அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து அல்சர் இருக்கிறவங்க அதை அப்படியே போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த ரேஷஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த சீவிட்டு உள்ளே இருக்கிற அதை நல்லா கழுவிடணும். ஒரு 7 வாட்டி கழுவணும். ஏன்னா இதில் மஞ்சள் கலர் கெமிக்கல் ஒன்று வரும், அது வந்து அரிக்கும், எரியும். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் அந்த ஜெல்லை யூஸ் பண்ணணும். சாப்பிடலாம், இல்லைனா உடம்புல ஸ்கின்னுக்கு தேய்க்கலாம், முகத்துக்கெலாம் தேய்க்கலாம். நல்லாயிருக்கும். ஜூஸும் குடிக்கலாம்ல? ஜூஸும் குடிக்கலாம். இப்போலாம் ஜூஸ் விற்கிறாங்களே எல்லா இடத்துலையும். இது இந்த நிறைய பேர் ரோட்டு ஓரத்தில் வாக்கிங் போகிறவங்களாம் வாங்கி குடிக்கிறாங்க. அவ்வளோ நல்ல விஷயம் அது. நல்லா ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இது வந்து பேஷன் கொடி பழம் இருக்குது பாருங்கள், இது ஜூஸ் போடுறது. இதோட இலையும் யூஸ் பண்ணலாம். இதை எடுத்துட்டு இதில் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து ப்ரெஷருக்கு நல்லது. இந்த டயட் வச்சுருக்கிறவங்களாம் இந்த கீரையை நல்லா சம்பல் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதோட கசப்பு இதெல்லாம் பிஞ்சு கீரை தான் இருக்கும்ல, கொஞ்சம் பிஞ்சு அல்லது இந்த மாதிரி கேட்பாங்க. இங்கே சில பேர் எங்களுக்கு தாங்க இந்த இலையை வந்து சம்பல் செஞ்சு சாப்பிடும், ரொம்ப நல்லது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி இலை. இப்போ இது வந்து நம்ம அந்த முடிக்கு கேர் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதை நல்லா சில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். சாதாரண தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு குழைச்சோன்னு வச்சுக்கோங்க கையில், அப்படியே அந்த ஜெல்லி மாதிரி வரும். அது வந்து நம்ம கண்டிஷ்னர் மாதிரி குளிச்சுட்டு தலைக்கு கெமிக்கல் இல்லாத நேச்சுரலான கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். இதை இலை வந்து அரைச்சி தலையில் தடவலாம்.
நல்லா முடி கருகருன்னு நல்லா வளரும். இது பாருங்க, இது சுகர் கீரை, டெபுன்னு சொல்லுவாங்க இது பேர். இங்கே பூ பூத்துருக்குது பாருங்க, இதை பார்த்து கண்டுபிடிக்கணும். இது வந்து கீரையை சம்பல் வச்சு சாப்பிடலாம், பச்சையாவே கடிச்சு சாப்பிடலாம், பச்சையாவே சாலட் மாதிரி சாப்பிடலாம். சுகருக்கு அவ்வளோ நல்லது. காலையில் வெறும் வயிற்றுல ஒரு இலசா ஒரு இலையை எடுத்து கழுவிட்டு சும்மா அப்படியே வெத்தலை மாதிரி மென்று அப்படியே உள்ளே அப்படி மெழுங்கணும். அது ஸ்கின்னோட சேர்ந்து உள்ளே போகணும். அப்படி சாப்பிட்டா சுகர் அப்படியே கண்ட்ரோலுக்கு வரும். டெய்லி ஒரு இலை. ஆனால் பிஞ்சு இலை தான் இருக்கும்ல, பிஞ்சு இலை. அதுக்கப்புறம் இது பாருங்க, இதில் முள் இருக்கும். இது பேர் ஆத்தாவரி. இது கஞ்சி வச்சு குடிப்பாங்க. பச்சரிசி போட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா குழைய வச்சு கொதிக்க வச்சு குக்கரில் இது கஞ்சி வச்சு குடிக்கலாம். இதுவும் சுகருக்கு நல்லது. இது வந்து இங்கே வந்து ரோட்டு ஓரத்துலலாம் விற்பாங்க. இந்த கஞ்சியை செஞ்சு வாக்கிங் போகிறவங்க இதை வாங்கி குடிப்பாங்க. இது பேர் வந்து கொலைக்கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நல்லா கஞ்சி வச்சு ரெடிமேடாக விற்பாங்க. போகிறவங்க வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. அவ்வளோ நல்லது, டயட்டுக்கும் நல்லது, டயட்டுக்கு நல்ல. வீட்லேயும் செய்வாங்க. வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி இது கஞ்சி வச்சு குடிக்கலாம். இது வந்து வெத்தலை நல்லா காரமாக இருக்கும். கமார் வெத்தலைன்னு சொல்லுவோம்ல, அது பிஞ்சு அந்த இலை மேலே இலையெல்லாம் இப்போ சுருங்கிச்சு வெயிலில். நல்லா பெரிய பெரிய இலை இருந்துச்சு இதில். இது சளிக்கு நல்லது. அந்த கற்பூரவள்ளி இருக்குல்ல, அது கூட சேர்த்து போட்டு இதை அரைச்சி ஜூஸ் குடித்தா தொண்டை வலி சளியெல்லாம் நல்லா, நெஞ்சு சளியெல்லாம் கரைக்கும். அது அவ்வளோ நல்ல. மிளகு இது இது ஒரு இலையில மிளகை வச்சு அப்படியே சும்மா வெத்தலை போடுற மாதிரி போடலாம். ரொம்ப நல்லது சளிக்கு. அது மாத்திரம் அது இல்லாமல் ஜீரணத்துக்கும் நல்லது இல்லை, ஜீரணத்துக்கு நல்லது. அது எப்பவுமே நமக்கு தெரியல, விருந்தெல்லாம் வச்சா வெத்தலை கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா ஜீரணத்துக்கு நல்லது. அதுக்கு தான் அந்த வெத்தலை பீடாலாம் கொடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சால். லெமன் கிராஸ் இது இலையை போடுற அடியில் இருக்கிற தண்டு வெள்ளையாக இருக்கும். அந்த தண்டை இடிச்சிட்டு டீ போடலாம், நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்கு நல்லது. இது வந்து டயட் இருக்கிறவங்களாம் இந்த டீயை குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதுவும் குடிக்கலாம், இதுவும் குடிக்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல லெமன் வாசனையோட சூப்பராக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சமையலுக்கு அவ்வளோ சொல்லி வச்ச சமையல். ஆமாம், சமையலுக்கு இதை போடலாம். இந்த நான்வெஜ்லாம் செய்யும் போது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். இது அந்த சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்லாம் பார்த்தோன்னா இது வந்து எல்லா டிஷ்ஷுக்கும் போடுவாங்க. ஆமாம், இது பாருங்க நம்ம கிட்ட நிறைய இருக்குது. இது இங்கே சிங்களத்தை சேரன்னுவாங்க. தமிழில் வந்து தமிழில் என்ன பேர் தெரியல இதுக்கு. சிங்களத்தை சேரன்னுவாங்க, தமிழ்லையும் சேரதான் சொல்லுவாங்க. தமிழும் சேரதான் போல. இங்கே வந்து இந்த விளக்கெண்ணெய் செய்வாங்கள்ல, அந்த இலை இதோட கொட்டையை வச்சு தான் அந்த விளக்கெண்ணெய் செய்வாங்க. அது ஸ்கின்னுக்கு நல்லது, தலைக்கு குளிர்ச்சி. பேர் என்ன இதுக்கு? இது கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்க. இன்னும் காய் வரல, அதில் முள்ளாக ஒரு மாதிரி காய் இருக்கும். அதில் அதை வச்சு தான் விளக்கெண்ணெய் செய்வாங்க. இதெல்லாம் எங்கள் காட்டு சைட்லலாம் வளர்ந்து கிடக்காது. இது வந்து ஆடாதோட. ஏன் ஆடாதோடனா, ஆடு இந்த இலையை தொடவே கசப்பு, சரியான கசப்பு, சாப்பிடாது. நல்லா பெரிய இலையாக இருக்குது, ஆனால் இதை தொடாது. அதனால தான் ஆடாது கிடையாது. இது எதுக்குன்னா, நம்ம கோல்டு அந்த வேது பிடிக்கிறதுக்கு, ரன்னிங் நோஸ்லாம் இருக்குது, ரொம்ப கோல்டு பிடிச்சி அப்படி இருக்கும் போது இதை நல்லா இலையை எடுத்து நொச்சி இலை, இந்த லெமன் இலை அதெல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு வேது பிடிப்பாங்க. அந்த இதுக்கு இது நல்லது, சரி பண்ணி வைக்கணும். நல்லா அதுக்கு தான் ஆடாதோட குளிப்பாங்க. ஆடு தொடாத இலை வச்சு குளிக்கலாமா, அப்போ நமக்கு வந்து அந்த கோல்டுக்கெலாம் நல்லது. இது மஞ்சள் செடி, காய் மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னுக்கு நல்லது, முகத்தில் அரைச்சி போடலாம். மஞ்சள் கோல்டுக்கு நல்லது. சளிக்கெலாம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வேது பிடிக்கலாம். பாலில் மஞ்சத்தூளை போட்டு பாலை குடிக்கலாம். அதெல்லாம் சளிக்கெலாம் நல்லது. காய வச்சு காயத்துக்கு நல்லது. அடிபடுற காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா மஞ்சளை தடவிட்டோன்னா அந்த காயத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் எடுத்துடும், சுத்தமாக்கிடும். அவ்வளோ நல்ல விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் சமைக்கிறதுக்கு இந்த இது எடுத்து நல்லா பச்சையாக அரைச்சி. ஆமாம், பச்சையாக அரைச்சி சமைச்சா வாசனை அப்படி இருக்கும், குழம்பு வாசனை. இப்போ அது இப்போ தான் காய வச்சு இது பண்ணுறோம். இப்போ வந்து முந்தியெல்லாம் பச்சை மஞ்சள் அரைச்சி தான் செய்வாங்க. இது வந்து குத்து பசலி, சிலோன் பசலின்னு சொல்லுவாங்க. நல்லா காட்டுத்தனமாக எங்கே பார்த்தாலும் வளரும். ஒரு பர்பிள் பூ வரும் அதில். இது உடம்பு குளிர்ச்சி, அவ்வளோ நல்லது. சில பேருக்கு இந்த மோஷன் போகிற இடத்துல புண்ணு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கீரையை வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டா அப்படியே பாடியை கூலாக்கி அந்த புண்ணையும் சரி பண்ணிடுமா. பைல்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது.
இது அப்பப்போ வச்சு கீரை சமைச்சி சாப்பிட்ணும். குளிர்ச்சி ஆகிடும் உடம்பு. அவ்வளோ நல்ல கீரை இது. நம்ம இன்றைக்கி மூலிகையை பற்றி பார்த்தோம்ல, சிலது மூலிகை சிலது கீரை. அதனால நம்ம இன்றைக்கி கவுண்ட் பண்ணுவோம் எத்தனை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காம்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ முதல்ல வந்து பட்டை மரத்து இலை ஒன்று பறக்குது, காற்றடிக்குது பயங்கரமாக. ஒன்று இது வந்து கொடம்புளி குரக்காப்புளி இலை 2. இது வந்து என்னது இது ஒரு இலை எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. அந்த தேன் பூ, அந்த இந்த ஒரு குண்டா ஒரு பூ இருந்துச்சு, இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூ 3. இது வந்து மின்ட்டு புதினா 4. கீழாநெல்லி 5. முருங்கைக்கீரை 6. ப்ளூபெல் 7. கொய்யா இலை 8. தவசி முருங்கை அகத்திக்கீரை 9. மணத்தக்காளி கீரை 10. இதுதான் தவசி முருங்கை கீரை 11. செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பூ 12. இது வந்து இது என்ன இது பேர்? இல்லை அறுபதாம் பச்சை 13. இது வந்து ஃபேஷன் கீரை 14. இது வந்து இந்த முல்சீத்தா 15. இது வந்து லெமன் கொதிக்க வச்சு டீ குடிப்பாங்க, அது 16. இது சுகர் கீரை 17. ஆடாதொடை 18. மஞ்சள் 19. இது வந்து கற்றாழை சின்னதாக உடைச்சிட்டு வந்திருக்கிறோம் 20. இது ஆத்தாவரி 21. இது வந்து இது கொட்டைமுட்டை, இந்த இது விளக்கெண்ணெய் 22. இது குத்துப்பசலி 23. இது லெமன் கிராஸ் பறந்துச்சு 24. இன்னும் கூட நாங்கள் அந்த ஆற்று பக்கத்தில் போக வேண்டியது இருக்குது, அங்கே போக முடியல. இது என்னது? இது வெத்தலை போய் 25 இருக்குது. 24 25 சொன்னேன் நான் கடைசியாக. சரி 25ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கூட அந்த உன்னிக்காயின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் அந்த சுகருக்கு 4 மணி பூன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அது காயத்துக்குலாம் வச்சுருவாங்க. நொச்சி அது அங்கே இருக்குது, கீழே இருக்குது, அது 28. இந்த மாதிரி நம்பர் நான் கரெக்டாக சொல்லுன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கவுண்ட் பண்ணி. உங்களுக்கு தெரிஞ்ச சில மூலிகை இருந்தாலும் சொல்லுங்கள். எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, கிட்டத்தட்ட எல்லா மூலிகையும் இருக்குது. அதாவது அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து டாக்டர்கிட்ட அவ்வளோவா போக மாட்டாங்க, ஏன்னா வில்லேஜில் இருக்கிறதுனால. இந்த வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே நாட்டு வைத்தியம் வீட்லேயே அப்படியே பார்த்துப்பாங்க. ஓடி போய் ஏதாவது பறிச்சிட்டு வந்து அது செஞ்சு போட்டு சரியாகிடுவாங்க. ரொம்ப முடியாது மோசமாக இருக்குதுன்னா தான் டவுனுக்கு போவாங்க டாக்டரை தேடிட்டு. மற்றபடி கொஞ்சம் பெரிய விஷயங்கள் வியாதி ஏதாவதுனா டாக்டர்கிட்ட போவாங்க. இந்த சின்ன சின்ன சளி இருமல், இந்த புண்ணு, காய்ச்சல், இந்த ரேஷஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலையே பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இதை பார்த்துட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தப்பு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு வேளை தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். நல்லா ஆராய்ந்து தெளிவாக நீங்கள் சொல்லலாம். மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளெஸ் யூ ஆல். நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.